காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஷாக்கிங்கான ஸ்பேஸ் நியூஸை பற்றி தான் பேச போகிறோம். நாசா சயின்டிஸ்ட் ரீசெண்டாக ஒரு புது அஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா 2024 YR4 சொல்லக்கூடியது. இந்த அஸ்டராய்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக பாஸ் ஆகிறது இல்லை, இது டிரெக்டாக மூணு நோக்கி ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நாசா சயின்டிஸ்டோட கணக்குப்படி இந்த அஸ்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 2032 நிலாவை நோக்கி மோதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்குது. இப்போ கேள்வி என்னென்னா, மூணுக்கு இந்த அஸ்ட்ராய்டு ஹிட் ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மூணு சொல்கிறது நம்ம ஏர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கார்டியன் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மூணு மேலே ஒரு அஸ்ட்ராய்ட் ஹிட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறமா ஓஷனில் இருக்கிற டைட்ஸ் எல்லாம், அதாவது ஹை டைட் லோ டைட் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டைட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுறதால அந்த கடலுக்குள்ளே இருக்கிற பல மெரின் அனிமல்ஸோட லைஃப் சைக்கிளே பாதிக்கப்பட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட நேச்சுரல் சைக்கிளும் பாதிக்கப்படும். பல அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்னும் சில இன்செக்ட்ஸ் கூட மூன்லைட்டை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ மூன்லைட் சேஞ்ச் ஆகிச்சுன்னா அவங்களோட பிஹேவியரும் டோட்டலி டிஸ்டர்ப் ஆகிடும். அண்ட் நம்ம பயாலஜிக்கல் ரிதமும் மூன் சைக்கிளோட தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால மூன் மேஜராக டேமேஜ் ஆகிச்சுன்னா இன்டிரெக்டாக நம்ம ஹெல்த்தும் மூடும் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ நாசா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்ட்ராய்ட் இன்னுமே நம்ம எர்த் இல்லைனா மூணில் இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால இது 2032 மோதும்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ சயின்டிஸ்ட் அந்த அஸ்ட்ராய்டோட பாத்தை கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த அஸ்ட்ராய்டோட ஆர்பிட்டில் சின்ன சேஞ்ச் நடந்தாலுமே அது மூணுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏர்த்துக்கும் வந்து கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலே இது சில எக்ஸ்பர்ட்ஸ் டூம்ஸ்டே அலர்ட்னு சொல்கிறாங்க. அதாவது டேஞ்சரஸான சிச்சுவேஷன் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது, பட் கேரண்டியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி இந்த பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பில் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஃப்யூச்சரில் டேஞ்சரஸாக இது கன்ஃபார்ம் ஆகிச்சுன்னா நாசாக்கு சில அஸ்ட்ராய்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் முதலாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா அதில் ராக்கெட் இம்பேக்ட் மெத்தட். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அஸ்ட்ராய்டுக்கு போய் கிராஷ் ஆகி அதோட பாத்தை மாற்றும். அப்படி இல்லைன்னா கிராவிட்டி ட்ராக்டர் மெத்தட்னு சொல்லப்படுது. இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அஸ்ட்ராய்டு கிட்ட போய் ரொம்ப நேரமாக ஆர்பிட் பண்ணி அதுக்கப்புறமா கிராவிட்டியை யூஸ் பண்ணி அதோட பாத்தை ஸ்லோவாக ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னுமே இந்த கல்யூஷன் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஆனால் சேஃபாக இருக்க சயின்டிஸ்ட் கண்டினியூஸாக இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் கிளியர், இப்படிப்பட்ட மிகப்பெரிய அஸ்ட்ராய்டு இம்பேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் நடந்தால் அதோட எஃபெக்ட் நமக்கு இமேஜின் கூட பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணை காப்பாற்றுறது இன்டிரெக்ட்லி நம்ம ஏர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான்.